ஹாய். ஸோ வெல்கம் பேக் டு மணி விலாக் சேனலுங்க. ஆக்சுவலாக நம்ம மணி விலாக் சேனலில் அந்த லாஸ்ட்டாக பண்ண அந்த ஆட்டோ கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸு, நிறைய லைக்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரியும் நிறைய நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். யார் அதில் என்ன தெரியாதவங்க, புதுசாக ஆட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரி ஸோ எனக்கு கைட் பண்ண யாருமே இல்லை. பட் என்னிடம் கேட்குற எல்லாருக்கும் நான் கரெக்டாக ஆன் டைமில் அதில் ஆன்சர் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இப்போ அதில் கேட்குறது என்னன்னா எந்த ஆட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராண்ட் வைஸ் டாப் இப்போ 3 ஆட்டோ நம்ம சிட்டியில் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் இருக்குது, பஜாஜ் இருக்குது, ஆப் சிட்டி 2 இருக்குது. ஸோ நான் அது பிராண்ட் வைஸ் ரிவ்யூ மாதிரி இது கம்பேர் பண்ணிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நம்ம எடுத்த இந்த பிராண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜ் எடுத்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து பஜாஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்த ஃபஸ்ட்டு எடுத்த பைக்கில் பஜாஜ் சிடி 100 ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பல்சர் நிறைய மாற்றிட்டு இருந்தேன், அவெஞ்சர் வச்சுருந்தேன். இப்போ நான் ஆரி எடுத்துட்டேன், ராயல் என்ஃபீல்டு. ஸோ அந்த பஜாஜ் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் பஜாஜுக்கு போனேன். மற்றபடி இந்த ஆட்டோக்கு இந்த ஆட்டோ, இந்த பிராண்டுக்கு இந்த பிராண்ட் இது அப்படிலாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருந்தது, அதனால் போயிட்டேன். ஸோ பஜாஜ் ஆட்டோவில் 2 இருக்குது. ஒன்று காம்பேக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமா. ஸோ காம்பேக்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் காம்பேக்ட் வீடியோ இப்போ போடுற பாருங்க. இப்போ நம்ம போகிறோம், அது நான் வச்சிருக்கிறது காம்பேக்ட். செகண்ட் கேட்டகரி மேக்ஸிமா. மேக்ஸிமானாலே அது ஷேர் ஆட்டோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கான்செப்டே தப்புங்க. மேக்ஸிமான்றது ஆக்சுவலாக அந்த ஷேர் ஆட்டோ அப்படின்ற பர்பஸ்க்காக அது இது பண்ணது கிடையாது. ஸோ காம்பேக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டர் ஆட்டோ. ஃப்ரண்ட்டில் டிரைவர் ஒரு போர்ஷன் இருக்கும், பேக்கில் 2 பேர் நல்லா அடல்ட் கம்ஃபர்டபுளாக ஒரு பெரியவங்க வளர்ந்தவங்க உட்காரலாம், 2 அவங்க குழந்தைங்களை வச்சுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேமிலி அண்ட் ஒரு டிரைவர் அது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் காம்பேக்ட் ஆரியில், பஜாஜில். ஸோ பஜாஜில் மேக்ஸிமா கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அது சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 அடல்ட் உட்காரலாம். ஸோ அது 4 சீட்டர். இது காம்பேக்ட் 3 சீட்டர், அது 4 சீட்டர். 4 சீட்டர் அப்படின்னா பின்னாடி 3 நல்லா அடல்ட் உட்காரலாம், முன்னாடி டிரைவர் அவங்க சீட் இருக்கும், கேபின். ஸோ 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறது. அண்ட் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மெயின் அது ஏர்போர்ட்லாம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பேசியஸாக வச்சது தான் மேக்ஸிமா. ஸோ அதை தான் நம்ம சீட்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அது ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கான்செப்டே நிறைய பேர் ஷேர் ஆட்டோ நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஷேர் ஆட்டோ அந்த பர்பஸே கிடையாது. மேக்ஸிமான்றது மேக்ஸிமம் நம்ம லோடு நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்துட்டு போகுது. காம்பேக்ட் ஒரு சின்ன ஃபேமிலி, அவங்க காம்பேக்ட்னாலே உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் அடக்கமாக போகிறது. அதுதான் காம்பேக்ட் கேட்டகிரி. மேக்ஸிமான்றது ஷேர் ஆட்டோ கிடையாது. ஸோ நம்ம அதை தான் ஷேர் ஆட்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நல்லா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டர் ஒரு பேசஞ்சர் உட்காரதுக்காக அது இது பண்ணுது. ஸோ நான் இதில் எனக்கு தெரிஞ்ச கம்பேரிசன் எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ரைஸ் வைஸு இது நான் 2 ஓட்டியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது, நான் ட்ரைனிங் எடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமா, நம்ம ஷேர் ஆட்டோ நிறைய பேர் சொல்கிறோம்ல, அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா காம்பேக்டை விட அது கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸ்டேரிங்லாம். ஸோ அதனால் அதில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா காம்பேக்ட் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதே மாதிரி நிறைய பேர் பைக் ஓட்டினாலே ஆட்டோ ஓட்டிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது தப்புங்க. பைக் ஓட்டினாலே ஓட்டலாமா? எஸ், ஓகே. அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, அந்த பிரேக் அடிக்கிறது, அதெல்லாம் சேம். ஒரு எம்ஐடி ஓட்டினா ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆட்டோ அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு இருக்கிறோம், ஒரு பள்ளத்தில் விட்றோம் அப்படின்னா அது 3 சீட் கார் மாதிரி கிடையாது. 4 வீல் இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் பண்ணிடும். பட் இது 3 உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பள்ளத்தில் ஏறும்போது ஒன்று ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்ம பிடிக்கணும். அது விட்டுட்டோம், அது போகல அப்படின்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆட்டோலாம் டர்ன் பண்ணும்போது டப்புனு ஸ்கிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் யார் வேணால் பைக் ஓட்டினா ஈஸியாக போய் ஆட்டோ ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நான் ஆக்சுவலாக நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் டிரைவிங் ஸ்கூல் ஆட்டோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் எனக்கு அது கற்று தரீங்களா அப்படின்னு. நான் ஆக்சுவலாக கற்றுக்கினேங்க. நான் அதை பே பண்ணேன், நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் நம்ம வீட்டில் எது பண்ணாலும் ஒரு எங்கள் அப்பாலாம் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் எனக்கு நான் எதனா பண்ணுறேன் அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ணணும். வாழ்க்கையில் லைஃப்பில் சில விஷயம் தப்பு பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே ப்ராப்பராக இவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னா இப்படி போகணும். ஓகே, நான் 18 வயசில் லைசன்ஸ் எடுக்கும்போது நான் கார் டிரைவிங் ஸ்கூல் போனதாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக பண்ண நினைப்பேன். அதே மாதிரி நான் ஆட்டோ ஓட்டணும்னு முடிவு பண்ணும்போது இது ஆட்டோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகல, நம்ம ஃபேமிலி கூப்பிட்டு போனாலே தப்பு தான், நம்மளுக்கு ஓட்ட தெரியாமல் ரிஸ்க் எடுத்து போகிறது. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக போகிற ட்ராவல் கிடையாது. நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி வருது, ஒரு பேசஞ்சர்ஸ் ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிள். நம்ம சில விஷயம்லாம் கற்றுட்டு அதை ஓட்டுறது ரொம்ப நல்லது. நான் பைக் எடுக்கிறேன், சும்மா ஆட்டோ ஒரு 2 நாள் டச் எடுத்துட்டா ஓகே நான் ஓட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் தயவு செய்து எடுத்துடாதீங்க. உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி வரப்போகுது, சின்ன குழந்தைங்க வரும். ஸோ ரெஸ்பான்சிபிளாக நான் ஸோ எங்கள் அப்பா நீ ஆட்டோ எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா, ஓகே, பட் டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல், ஆட்டோ டிரைவிங் ஸ்கூல் நெட்டில் சர்ச் பண்ணி, எஸ், ஓகே, இருந்துச்சு முடிச்சூரில். அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணேன். ஸோ யார் வேணா ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கொஞ்சம் கற்றுக்கங்க, கற்றுட்டு ஓட்டுக்குங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு மேக்ஸிமா ப்ளஸ் காம்பேக்ட் பஜாஜ் அது கம்பேரிசன் சொல்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இது ரெண்டுமே ஆட்டோவே இருக்குது. இது நம்ம நண்பர் ஒருத்தர் தெரிஞ்சவரோட ஆட்டோ. இது மேக்ஸிமா ஃபர்ஸ்ட்டில் நிற்கிறது. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி காம்பேக்ட் இருக்குது, நம்ம வண்டி இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் அது நிற்கும் போது அந்த இதுலவே உங்களுக்கு தெரியும். லென்த்து, அந்த நீளம் அகலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா விதத்துலையும் மேக்ஸிமா பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து. லென்த்து அந்த நீளம் அகலம் ரெண்டுமே வந்து மேக்ஸிமா வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே மேக்ஸிமம் பெருசாக தாங்க இருக்குது. ஸோ காம்பேக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது அடக்கமாக இருக்குது. ஸோ லென்த் வைஸு, ஹைட் வைஸு எல்லாமே கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் இது. ஸோ அதான் காம்பேக்ட். ஸோ இந்த கம்பேரிசனுக்காக ரெண்டு வண்டியும் உங்களுக்கு ஒன்றா நிறுத்தி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த காம்பேக்டோட சீட்டிங் பொசிஷன். ஆக்சுவலாக டிரைவர் சீட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 நல்லா அடல்ட் 2 பேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உட்காரலாம். ஸோ இது 3 சீட்டருங்க மொத்தம். டிரைவர் ப்ளஸ் பின்னாடி 2 பேர் அண்ட் குழந்தைங்க ஒரு 2 பேர்னாலும் 3 பேர் உட்காரலாம். பட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இதில் 3 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இது காம்பேக்ட். ஸோ இது காம்பேக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா இது காம்பேக்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது பர்பஸே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ காம்பேக்ட் உங்களோட பர்பஸ் வந்து நீங்கள் வெறும் பேசஞ்சர் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஃபேமிலிக்காக மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ காம்பேக்ட் போயிடலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமா மேக்ஸிமா இது நம்ம நிறைய பேர் ஷேர் ஆட்டோன்னு சொல்லுவோம்ல அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டிங் பொசிஷனு உள்ள அந்த இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. டிரைவர் கேபின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபின் காம்பேக்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பட் வந்து பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீட்டிங் பொசிஷன் அதில் வந்து 2 பேர் நல்லா வளர்ந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காடுறாங்க, 2 சின்ன குழந்தைங்க உட்காடுறாங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒருத்தர் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 நல்லா பெரியவங்க உட்காரலாம், சின்ன குழந்தைங்கள வச்சுக்கலாம் கிட்ஸு. அண்ட் வந்து நிறைய பூட் அந்த இந்த கார்லாம் வைக்கிற மாதிரி இதில் வந்து நிறைய லக்கேஜ் கொஞ்சம் வைக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட பர்பஸ் வந்து நம்ம ஏர்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது மேக்ஸிமா. அந்த கான்செப்ட் தான் இப்போ வந்து அந்த சீட் பொசிஷன்லாம் கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணி இப்போ ஸ்கூல் சவாரி நீங்கள் உங்கள் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசஞ்சரையும் கூட்டு போக போகிறீங்க, காலையில் வந்து நீங்கள் அந்த கேப்பில் வந்து ஸ்கூல் சவாரியும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ நம்ம சாய்ஸ் வந்து மேக்ஸிமம். ஸோ உங்கள் பர்பஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமா நீங்கள் போகலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ட்ரிப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக உட்கார வைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து சில பேர் வந்து இது வந்து இந்த கொஞ்சம் லக்கேஜ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் மேக்ஸிமா ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் காய்கறி அதெல்லாம் ஃபுல்லாக அடிக்கிட்டுலாம் போகிறாங்க. பட் அந்த மாதிரி போகிறது ரொம்ப தப்புங்க. அது நிறைய இடத்துல போலீஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க அந்த மாதிரி போனால். ஸோ அதோட பர்பஸ்க்காகவும் நிறைய பேர் வந்து லக்கேஜ் இந்த காலையில் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அந்த காய்கறி யூஸ் பண்ணுறது, ஸோ கொஞ்சம் மீன்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமா நிறைய பேர் போவாங்க. ஸோ உங்கள் பர்பஸை பொறுத்து உங்கள் பர்பஸ் வந்து நிறைய விதமாக நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் ஆட்டோவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூல் சவாரி ஓட்டணும், ஸோ பேசஞ்சர் மட்டும் யூஸ் பண்ணுறது என்னுடைய இது கிடையாது, நிறைய விதத்தில் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமா போகலாம். அதே மாதிரி மேக்ஸிமானா ஷேர் ஆட்டோ அதையே வந்து நல்லா அழகாக வச்சிருக்க நிறைய பேர் வந்து அதை பார்த்துருப்பேன், நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டி சும்மா அளவுக்கு இருக்குங்க, சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது காம்பேக்டோட இது பார்த்தீங்கன்னா இது 3 சீட்டரு, டிரைவர் ப்ளஸ் 2 பேசஞ்சரு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 236 இது சிசி. ஸோ இது வந்து பெட்ரோல், சிஎன்ஜி, டீசல்னு போட்டிருக்கில்ல, எல்பிஜி அவைலபிள் இருக்குது. ஸோ பவரு, டார்க்கு, ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இது 35லேருந்து 40 கிலோமீட்டர் அப்படின்னு கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. காம்பேக்ட் வந்து அதே மாதிரி சொல்லணும்னா மேக்ஸிமாவை விட மைலேஜ் ரொம்ப அதிகம் தாங்க. நான் பர்சனலாக நான் எல்லா டிரைவர்கிட்டையும் நான் கேட்ட வரைக்கும் காம்பேக்ட் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குது. அதே மாதிரி சிஎன்ஜி மைலேஜ் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியல, ஆனால் மேக்ஸிமோட அதிகமாக தான் கொடுக்கும். பட் வந்து என்னன்னா சிஎன்ஜி வந்து அந்த பவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு பங்க்ல ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை பொறுத்து அந்த கேஸோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மைலேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சிஎன்ஜியை வச்சு மைலேஜ் எவ்வளோன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியல. பட் கம்பாரிசன் காம்பேக்ட்டு, மேக்ஸிமா அது 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து காம்பேக்ட்டுன்றது உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வண்டி மேக்ஸிமாவை விட. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் அந்த புல்லிங் பவர்னு சொல்லுவோம்ல, அது நல்லா இழுக்கும். ஸோ அதனால் வெயிட் ரொம்ப கம்மி தானே. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமா. மேக்ஸிமா பார்த்தீங்கன்னா இது 4 சீட்டரு, டிரைவரு ப்ளஸ் பின்னாடி வந்து 3 பேர் உட்காந்துக்கலாம் பேசஞ்சரு. ஸோ இன்ஜின் வைஸ் எல்லாமே வந்து சேம் தான். இது பவரு, அந்த டார்க் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வருது இப்போது. அதே மாதிரி வந்து பெட்ரோல் வெர்ஷன் இருக்குது, சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல். ஸோ மைலேஜ் வைஸ் இதை பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கிளைம் பண்ணுறது நம்மளுக்கு டீட்டெயில் எதுவும் தெரியல. நான் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் சொல்லக்கூடாது.
கஸ்டமர்கிட்ட நம்ம அது யூஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் காம்பேக்டை விட மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா இதில் நிறைய வெயிட் கொஞ்சம் பில் குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கு இல்லைங்க, அதை விட இது வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால கம்பெனி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பெட்ரோல் விஷயத்தில். சிஎன்ஜியில் நான் சொன்ன மாதிரி அது வந்து அந்த இதுவை பொறுத்து இருக்குது, அந்த கேஸோட குவாலிட்டி ஒவ்வொரு பக்கில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம ஃபில் பண்ணும்போது சிலது வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்குது, சில நேரம் கம்மியாக கொடுக்குது. ஸோ மைலேஜ் வந்து நம்ம சிஎன்ஜியில் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியல. ஸோ மேக்ஸிமா காம்பேக்ட் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் எல்லாமே ஒன்று தான். பட் வந்து மைலேஜ் வந்து காம்பேக்ட் கொஞ்சம் அதிகம் கொடுக்கும். ஸோ ஏன்னா அது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. பட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா மேக்ஸிமா வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது ஓட்டும் போது நல்லா ரக்கராக இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் பெருசாக ஸ்பேஷியஸாலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காம்பேக்டை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் ஹார்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பில் குவாலிட்டி. ஸோ இது 4 சீட்டர் இது மேக்ஸிமா. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. காம்பேக்டை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பிகாஸ் வந்து அது வண்டி வெயிட்டும் அதிகம் தான். அதே மாதிரி சேக்கப்சர் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் சேக்கப்சரா மேக்ஸிமாவில். ஸோ காம்பேக்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேக்கப்சரு, ஸோ மேக்ஸிமாவில் டபுள் சேக்கப்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ பள்ளத்தெல்லாம் விட்டுறீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும். மேக்ஸிமா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து காம்பேக்ட் வந்து டொம்முன்னு விட்டா அப்படியே பின்னாடிலாம் ரொம்ப ஷேக் ஆகி சவுண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமா வந்து பில் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காம்பேக்டை விட மேக்ஸிமா. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தாங்க டிஃப்ரெண்ட் வருது. 30 to 30 to 35, 30லேருந்து 35,000 தான். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் பர்பஸ் வந்து நிறைய நீங்கள் யூஸ் பண்ணணும், நிறைய பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேக்ஸிமம் போயிடலாம். அது வந்து ஒரு ஷேர் ஆட்டோ அப்படின்ற மாதிரி தாட்டு போகாதீங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி நான் பார்த்த ஷேர் ஆட்டோ இந்த மேக்ஸிமா வச்சுருக்கவங்க அதை நல்லா ரெடி பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அந்த ஃபீலே இல்லை, அது காம்பேக்டை விட எனக்கு தெரிஞ்சு அழகாக இருந்துச்சு. அந்த பின்னாடியில் அந்த வாக் அந்த கண்ணாடிலாம் வச்சு. ஸோ நீங்கள் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும், வெயிட்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக ஒரு 35,000 30லேருந்து 35,000 காம்பேக்டை விட அதிகமாக உங்களால் செலவு பண்ண முடியும், போக முடியும் அப்படின்னா தாராளமாக போயிடுங்க. பிகாஸ் இது நான் சொன்ன மாதிரி டபுள் சேக்கப்சர் வருது, வண்டி பெருசாக இருக்குது, லக்கேஜ் கேரியர் பண்ண முடியும். காம்பேக்டை விட இந்த ஏர்போர்ட் சவாரிலாம் போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வராங்க, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கொஞ்சம் குட்டாக இருக்கவங்க அப்படிலாம் இருந்தால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். வண்டியும் நல்லாயிருக்கு, பில் குவாலிட்டியும். ஸோ இது மேக்ஸிமா ஃபுல் டீட்டெயிலுங்க. ஸோ நம்ம வண்டி காம்பேக்ட் நான் போனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் சவாரி பர்பஸ்க்காக நான் எடுக்கல. நான் வந்து இது ஒன்லி வந்து நம்ம பேசஞ்சர் யூஸ்க்காக மட்டும் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். ஸோ அதுக்காக மட்டும் தான் எடுத்தது. ஸோ ஃபேமிலி யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ண போகிறேன், எங்கள் அப்பா அம்மா என் சிஸ்டரு என் பொண்ணு ஆது வந்தால் ஆது. ஸோ பின்னாடி நாங்கள் 4 பேர் கம்ஃபர்டபுளாக அவங்க 5 பேர் உட்காந்துக்கலாம். நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கும் இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் பேசஞ்சருக்கு யூஸ் பண்ணுறது பேசஞ்சர் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லக்கேஜ் எதுவும் நான் கேரி பண்ணுற ஐடியா கிடையாது, ஸ்கூல் சவாரியும் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் காம்பேக்ட்டுக்கு போனேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நான் ஸ்கூல் சவாரிலாம் போகணும், லக்கேஜ்லாம் கொஞ்சம் நிறைய கேரி பண்ணணும், கொஞ்சம் வண்டி பெருசாக எனக்கு தேவை அப்படின்னா நான் கண்டிப்பாக மேக்ஸிமா போயிருக்கேன். மேக்ஸிமாவே நல்லா அழகாக நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம பர்பஸை பொறுத்து நம்ம மாறோங்க. நீங்கள் வந்து இல்லை நீங்கள் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, மல்டி பர்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமா போங்க. ஒரு 30-35,000 டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சேக்கப்சரு கொஞ்சம் பெரிய வண்டி, நிறைய பேசஞ்சர் ஏற்றலாம். ஸ்கூல் சவாரி இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேசஞ்சருக்காக வாங்கிட்டு ஸ்கூல் சவாரி பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா அதுவும் தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் காலையில் வந்து அது 8 to 9க்குள்ளே அதை முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓலா, யூபர், வாட் எவர் நீங்கள் சவாரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த பர்பஸ்க்காக நம்ம பர்பஸை பொறுத்து தாங்க நம்ம வண்டி முடிவு பண்ணுறது, டிசைட் எல்லாம் பண்ணுறதெல்லாம். ஸோ என்னோட பர்பஸ் இதுதான், ஒரு சின்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுற போகிற பேசஞ்சருக்கு மட்டும் தான். ஸோ அதனால் மட்டும் தான் நான் காம்பேக்ட்டுக்கு போனேன். அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ரோட் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, ஆன் ரோடு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு அந்த டீட்டெயில் பற்றி ஃபுல்லாக தெரியல. பிகாஸ் வந்து அது டேக்ஸு எல்லாம் சேர்த்து வரும், அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வரும், பர்மிட் எல்லாமே சேர்த்து. நான் எடுத்த வரைக்கும் காம்பேக்ட் நான் எடுத்தேன். ஸோ காம்பேக்ட் வந்து எனக்கு நான் கைக்கு நான் கொடுத்து எடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000. 2,90 ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எடுக்கும்போது 3,20 எல்லாமே சேர்த்து அதில் அடங்கிடுச்சு. ஸோ மேக்ஸிமா அப்படின்னா இதை விட ஒரு 30லேருந்து ஒரு 35,000 எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,55,000, 50,000லேருந்து 55,000 வரலாம் மேக்ஸிமா. இது எதுவுமே நான் ஷோரூமில் விசாரித்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லலை.
மேக்ஸிமம் நான் டிரைவருங்க கிட்ட கேட்டேன். காம்பேக்ட்டுக்கு அதுக்கும் ஒரு 30லேருந்து 35 தான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரேட்டை கம்பேர் பண்ணி தான் நான் சொன்னது. காம்பேக்ட் வந்து நான் எடுத்தது. நான் வந்து ஒரு 320க்கு எடுத்தேன். நான் வந்து ஷோரூம்ல எடுக்கல. நம்ம தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஸ் மூலியமா தான் எடுத்தது. நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் பண்றாங்க நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ அவர் மூலியமா எடுத்தது. நான் ஒரு 3,20,000 ஸோ அது வந்துச்சு எல்லாமே சேர்த்து. நீங்க விசாரிச்சு பார்த்துக்கங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாறலாம். நல்ல ஆஃபர் திடீர்னு குடுக்கலாம். திடீர்னு ஒரு டிஸ்கவுண்ட் மாரி ஃபெஸ்டிவல் ஆஃபர் போடுவாங்க. அந்த நேரத்தில நீங்க போனீங்கன்னா, ஒரு 10,000, 15,000 உங்களுக்கு கம்மியாகலாம். ஸோ அத பொறுத்து அந்த ரேட் எல்லாமே மாறும். அ ஸோ ஒரு 30, 35,000 வித்தியாசம் தான் வருது 2 வண்டிக்கும். ஸோ அத நீங்க கன்சிடர் பண்ணுங்க. உங்க பர்ப்பஸ கன்சிடர் பண்ணுங்க. அத பார்த்து வண்டி எடுங்க. ஓகே. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம பார்க்குறவங்கலாம் கேட்டாங்க. ஸோ என்னோட நாலேட்ஜ் நான் சிலதெல்லாம் சர்ச் பண்ணி டிரைவர் கிட்ட கேட்டு, அ நான் பர்ட்டிகுலர் நான் ஓட்டுன வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் வரைக்கும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்க பர்ப்பஸ் என்னன்னு பாருங்க. உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. அ ஸோ அத பொறுத்து உங்க வண்டிய நீங்க டிசைட் பண்ணுங்க. வண்டி எடுக்கிறது முக்கியம் இல்ல. ஸோ இஎம்ஐ கட்டுங்க. கரெக்ட்டா கட்டணும். நம்ம அது ஒரு நாள்ல ஓட்டணும். ஸோ அது எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா வண்டி எடுக்கிறத டிசைட் பண்ணுங்க. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணதுல நெறைய பேர் இத பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. ஸோ ஆட்டோ எடுக்கிறதுல. நல்லா தெரியுது. ஓகே. நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமா எடுக்கலாங்க. ஒரு நல்ல லாபகரமா இருக்கும். பட் நீங்க உழைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க நல்லா ஓட்டணும். நல்லா ஃபுல் எஃபெக்ட் உங்களுக்கு குடுத்தா, கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஓகே. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலா டிரைவிங் ஸ்கூல் கத்துக்க நெறைய பேர் சில பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலா எனக்கு இப்போதைக்கு டைம் இல்ல. நான் வண்டி எடுத்திருக்கேன். ஸோ இதில முழுக்க முழுக்க என்ன நம்பி அ அ எங்க வீட்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட். அத திருப்பி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன். அ ஸோ அதுக்கான டிரைவிங் ஸ்கூலும் நெறைய இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க நியர்பை தெரியும். இருக்கலாம். அ ஓகே. ஸோ அ தேங்க்ஸ் டூ வாட்சிங் திஸ் வீடியோ. இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேற எதனா உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா நீங்க கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோ பண்றேன். ஆக்சுவலா இத பத்தி பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. நம்ம எந்த ஃபீல்ட்ல பண்ணலாம் அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். இதுலயும் நான் டீட்டெயில்டா எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஓகே. பாய்ங்க. பாய்.